வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல 6th இயல் 2ல உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கழுத்தில் சூடுவது டேஸ். தார், கணையாழி, தண்டை, மேகலை. கழுத்தில் சூடுவது தார். தார்னா மாலைன்னு அர்த்தம். கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவனின் மற்றொரு பெயர் புதன், ஞாயிறு, சந்திரன், செவ்வாய். இதுல ஞாயிறு தான் கதிரவனின் மற்றொரு பெயர். வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண் கூட்டல் குடை, வெண்மை கூட்டல் குடை, வெம் கூட்டல் குடை, வெம்மை கூட்டல் குடை. இதுல ஆன்சர் வெண்மை கூட்டல் குடை. அப்ப வெண்குடையை பிரிச்சா வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொன் கூட்டல் கோட்டு, பொற்கூட்டல் கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு, பொற்கோ கூட்டல் இட்டு. இதுல ஆன்சர் பொன் கூட்டல் கோட்டு. அப்ப பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. பொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பொங்கு அலர், பொங் அலர், பொங்கலர், பொங்குலர். இதுல ஆன்சர் பொங்கலர். அவன் கூட்டல் அழிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அவன் அழிபோல், அவன் அழிபோல், அவன் வழி போல், அவனாளி போல். ஆன்சர் அவன் அழிபோல். நயம் அறிக. பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள்னா முத எழுத்து ஒண்ணு போல வந்தா அது மோனை சொற்கள். போற்றுதும், போன்று, இதுல முதல் எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. மேரு, மேல், இதுலயும் முதல் எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. திகிரி, திரிதலால், இதுலயும் முதல் எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. அவன் அழி போல், இதுலயும் முதல் எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. சோ இது மோனை சொற்கள். பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை சொற்கள்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை சொற்கள். திங்களை, கொங்கு, இதுல இரண்டாம் எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. சோ இது எதுகை சொற்கள். போற்று, பொற்கோட்டு, இதுலயும் இரண்டாம் எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. அலர்தாட், உலகு, இதுலயும் இரண்டாவது எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. மாமலை, நாம, இதுலயும் இரண்டாவது எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. சோ இது எதுகை சொற்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல். ஏரி, கேணி, குளம், ஆறு. கிணறுனா கேணி. சோ கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம், மனம், குணம், வனம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ். அடுக்குகள், கூரை, சாளரம், வாயில். ஆன்சர் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். நன்கூட்டல் மாடங்கள், நற்கூட்டல் மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள், நல் கூட்டல் மாடங்கள். இதுல நன்மை கூட்டல் மாடங்கள் தான் நல் மாடங்களை பிரிக்கும் சொல். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துக்கூட்டல் சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். முத்துக்கூட்டல் சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. பொறுத்துக. முத்துச்சுடர் போல, முத்துச்சுடர் போல, நிலா ஒளி, தூய நிறத்தில், மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட, தென்றல். முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள் அமைத்திட வேண்டும், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீசிட வேண்டும். நயம் அறிக. காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. அப்ப ஏற்கனவே நம்ம மோனை சொற்கள் எப்படி முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை சொற்கள். முத்து, முன்பு, இதுல முதல் எழுத்து ஒன்று போல வந்திருக்கு. பத்து, பக்கத்திலே, இதுலயும் முதல் எழுத்து ஒன்று போல வந்திருக்கு. அங்கு, அண்ட, இதுலயும் முதல் எழுத்து ஒன்று போல வந்திருக்கு. நிறத்தினதாய், நிலத்திடையே, இதுலயும் முதல் சொல் ஒண்ணு போல இருக்கு. சோ இது மோனை சொற்கள். காணிநிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக.
இப்ப எதுகை சொற்கள்னா 2ஆம் எழுத்து ஒண்ணு போல வந்துச்சுன்னா அது எதுகை சொற்கள். காணி, கேணி இதுல 2ஆம் எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. தென்றல், நன்றாய் இதுலயும் 2ஆம் எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. 12 தென்னை மரம் இதுலயும் 2ஆம் எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. 10 சித்தம் இதுலயும் 2ஆம் எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. சோ இது எதுகை சொற்கள். உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்பவெட்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். தட்பவெட்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் தட்பம் கூட்டல் வெட்பம். தட்பம் கூட்டல் வெட்பம். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வேதி கூட்டல் உரங்கள். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும். தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப் பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப் பகுதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டேஸ். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அப்ப இந்தியாவின் பறவை மனிதர் யாரு? டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று தட்ப வெப்பநிலை மாற்றம். தட்ப வெப்பநிலை மாற்றம். சொற்றொடர் அமைத்து எழுதுக. வெளிநாடு. ராமு வேலைக்காக வெளிநாடு சென்றான். வெளிநாடு. ராமு வேலைக்காக வெளிநாடு சென்றான். வாழ்நாள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 15 ஆண்டுகள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 15 ஆண்டுகள். செயற்கை. செயற்கை உரங்களால் பறவைகள் அழிகின்றன. செயற்கை உரங்களால் பறவைகள் அழிகின்றன. பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். செயற்கை இயற்கை. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கையில் குறைந்துள்ளது. அதாவது குறைந்துள்ளது மிகுந்துள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவின் எண்ணிக்கைகள் குறைந்துள்ளது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதற் காரணமாக இவை இருக்கின்றன. டேஸ் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. முதல் எழுத்துக்கள். உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் டேஸ் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் டேஸ் சேர்ந்ததாக இருக்கும். மெய்யும் உயிரும். மெய்யும் உயிரும். 3 புள்ளிகளை உடைய டேஸ் தனித்த வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்து. 3 புள்ளிகளை உடைய டேஸ் தனித்த வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்து. டேஸ் தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. உயிரெழுத்துக்கள் டேஸ் 12. உயிரெழுத்துக்கள் 12. மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. உயிர்மை எழுத்துக்கள் 216. உயிர்மை எழுத்துக்கள் 216. அதே மாதிரி சார்பெழுத்துக்கள் 10. முதல் எழுத்துக்கள் 30. ஏற்கனவே உள்ள கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். சார்பெழுத்துக்கள் அது 10. முதல் எழுத்துக்கள் பற்றி பார்த்திருந்தோம். அது 30. சார்பு கூட்டல் எழுத்து சேர்த்து எழுதுக. சார்பு கூட்டல் எழுத்து சார்பெழுத்து. முதல் கூட்டல் எழுத்து முதல் எழுத்து.
உயிர் கூட்டல் எழுத்து உயிரெழுத்து, மெய் கூட்டல் எழுத்து மெய்யெழுத்து, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். பிரித்தெழுதுக. உயிர்மெய் உயிர் கூட்டல் மெய், தனிநிலை தனி கூட்டல் நிலை, முப்புள்ளி 3 கூட்டல் புள்ளி. உயிரளபெடை உயிர் கூட்டல் அளபடை, ஐகார குறுக்கம் ஐகாரம் கூட்டல் குறுக்கம். உயிர்மெய் உயிர் கூட்டல் மெய், தனிநிலை தனி கூட்டல் நிலை, முப்புள்ளி 3 கூட்டல் புள்ளி. உயிரளபெடை உயிர் கூட்டல் அளபடை, ஐகார குறுக்கம் ஐகாரம் கூட்டல் குறுக்கம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது ஊக்கமின்மை, அறிவுடைய மக்கட்பேறு, வன்சொல், சிறிய செயல். இதுல அறிவுடைய மக்கட்பேறு தான் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஒருவருக்கு சிறந்த அணி மாலை, காதணி, இன்சொல், வன்சொல். இன்சொல் தான் ஒருவருக்கு சிறந்த அணி. அப்ப ஒருவருக்கு சிறந்த அணினா இன்சொல், இனிய சொற்களை சொல்லுதல். நயம் அறிக. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இக்குறளில் உள்ள மோனை எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை சொற்கள் மோனை சொற்கள் செயற்கரிய செய்வார், இது இதுல செயற்கரிய செயற்கரிய, செய்வார் செய்வார், செயற்கரிய செய்கலா, இது மோனை எதுகை சொற்கள். பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 6th இயல் 2ல உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.